அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருக்கோவிலுடைய தேரோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விமர்சையாக நடைபெறும். இந்த தேரோட்டத்தின் போது வடங்கள் அருந்து விழுந்ததால் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இது ஏதேனும் அபசகுணத்தை உணர்த்துகிறதா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை டவுன் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். பல்வேறு சிறப்புகள் அமைய பெற்ற சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஆணி தேரோட்ட திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுங்க. இந்த ஆண்டு ஆணி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குச்சு. விழாவையொட்டி தினமும் காலை மாலை அப்படின்னு 2 வேளைகள்லையுமே சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆணி தேரோட்டம் 9வது நாளான நேற்று கோலாகலமாக நடந்திருக்கு. இதில் நெல்லை மட்டும் கிடையாதுங்க, அண்டை மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டாங்க. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்துச்சு. நேற்று தேரோட்டத்தையொட்டி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. நேற்று அதிகாலை 1:15 மணி அளவில் விநாயகர் தேர் பக்தர்களால் இழுக்கப்பட்டு சுவாமி சன்னதி முன்பு நிறுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து அதிகாலை 3 மணிக்கு முருகர் தேர் இழுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 3:30 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக சுவாமி அம்மாள் தேர் எழுந்தருளினாங்க. காலை 6:30 மணி முதல் 7:46 மணிக்குள்ள சுவாமி நெல்லையப்பர் தேர் வடம் பிடித்து எடுக்கும் நிகழ்ச்சி தொடங்குச்சு. தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா மகாதேவா ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தாங்க. பின்னர் 4 ரத வீதிகள்லையும் பக்தர்கள் வெள்ளத்தில் சுவாமி நெல்லையப்பர் மிதந்து வந்தார். அப்போது விண் அதிர கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பிற்பகல்ல வடக்கு ரத வீதிக்கு வந்து சேர்ந்த சுவாமி தேர் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அம்பாள் தேரும் நிறைவாக சண்டிகேஸ்வரர் தேரும் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. முன்னதாக தேரோட்டத்தை கலெக்டர் கார்த்திகேயன், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் TPM மைதீன்கான், ராபர்ட் புரூஸ், MP மேயர் சரவணன், துணை மேயர் KR ராஜு, மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, மாநகராட்சி கமிஷனர் தாக்கரே சுபம், ஞானதேவ் ராவ் ஆகியோர் வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தாங்க. மாநகர போலீஸ் கமிஷனர் மூர்த்தி, துணை போலீஸ் கமிஷனர்கள் ஆதர்ஷ் பசேரா, கீதா மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், முக்கிய பிரமுகர்களும் கலந்துக்கிட்டாங்க. நெல்லையப்பர் சுவாமி தேர் முக்கிய பிரமுகர்களும் வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்த போது திடீரென தேரில் பொருத்தப்பட்டிருந்த 4 வடங்கள்ல 2 மற்றும் 3வது வடங்கள் அருந்து விழுந்திருக்கு. இதனால பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. உடனடியாக 2 மாற்று வடங்கள் பொருத்தப்பட்டு மீண்டும் 8:16 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியிருக்கு. பின்னர் சில நிமிடங்கள்ல மீண்டும் 2வது முறையாக தேர் வடம் ஒன்று அருந்து விட்டிருக்கு. இதையடுத்து 3 வடங்களுடன் தேரோட்டம் தொடங்கி நடைபெற்றது. எனினும் 2 முறை வடம் அருந்ததால பக்தர்கள் மனவேதனை அடைந்திருக்காங்க. இந்த நிலையில 3 வடங்களுடன் இழுக்கப்பட்ட நிலையில மீண்டும் 2 முறை வடம் அருந்து விட்டிருக்கு. இதனால 2 வடங்கள் மட்டுமே தேரில் இறுதியாக பொருத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து இரும்பு சங்கிலி கட்டப்பட்டு மீண்டும் தேர் இழுக்கப்பட்டும் இருக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் தமிழக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றது நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். பழமை வாய்ந்த இந்த கோவிலில் 518வது ஆணி பெருந்தேர் விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டது. பழமை வாய்ந்த இந்த கோயிலில் 518வது ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டாங்க. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த 21ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் நடந்திருக்கு. முதல்ல விநாயகர் சுப்பிரமணியர் தேர்வடம் பிடித்து இழுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து சுவாமி அம்பாள் தேர் எழுந்தருளினாங்க. நெல்லையப்பர் தேரை காலை 6:30 மணி முதல் 7:46 மணிக்குள்ள வடம் பிடித்து இழுக்க திட்டமிட்டிருந்தாங்க. காலை 7:20 மணி அளவில் சுவாமி நெல்லையப்பர் தேரின மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் மூர்த்தி, MP ராபர்ட் புரூஸ் உள்ளிட்டவர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்தாங்க. அப்போது தேரின் வடங்கள் அருந்து போயிருக்கு. இதனால திட்டமிட்ட நேரத்தில் தேரினை இழுக்க முடியாம போயிருக்கு. கோயில் நிர்வாக சார்பில் உடனடியாக புதிய தேர் வடம் கொண்டு வரப்பட்டு அருந்த வடங்களுக்கு பதிலாக கட்டப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து காலை 8:18 மணி அளவில் மீண்டும் தேர் வடம் பிடித்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேர் சில அடிகள் நகர்ந்ததும் இரண்டாவது முறையாகவும் அருந்து போனது. தொடர்ந்து மற்றொரு புதிய வடம் கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டு காலை 8:32 மணிக்கு தேர் புறப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெற்றி பட்டம் கட்டி அலங்கரிக்கப்பட்ட காந்திமதி யானை முன்னே செல்ல சிவதுண்டர்களின் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் தொடங்குச்சுங்க. ஆனால் 10 அடி தூரம் மட்டுமே தேர் சென்ற நிலையில் மீண்டும் 3வது முறையாக வடம் அருந்ததால் நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து வடத்திற்கு பதிலாக இரும்பு சங்கிலி கோர்க்கப்பட்டு தேர் இழுக்கப்பட்டிருக்குங்க. இரும்பு சங்கிலி நீளமாக இல்லாததால் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் கைகளை கோர்த்து தேரை இழுத்திருக்காங்க. காலை 9:50 மணி அளவில் தேர் வாகையடி முனைக்கு வந்து சேர்ந்திருக்கு. பகல் 11:30 மணி அளவில் சந்திப்பிள்ளையார் கோவிலின் திருப்பத்திற்கு முன்பாக வந்தபோது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட வடம் வந்து சேர்ந்திருக்கு. தந்தைக்கு உதவிய மகன் அப்படிங்கிற பக்தர்கள் மெய் சுழர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா 3 வடங்கள் பொருத்தப்பட்டதால் ஓரளவு சுலபமாக தேர் நகர்ந்தது. இப்படியாக 6 முறை வடம் அருந்திருக்கு. இதற்கிடையில் ஒரு முறை சாலையில் தேரின் ஒரு சக்கரம் பதிந்ததாலும் ஒரு முறை நிறுத்தப்பட்டிருக்கு. இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பிற்பகல் பார்த்திங்கன்னா 1 மணி அளவில் பார்க்கும்போது காவல் நிலையம் அருகில் தேர் நிறுத்தப்பட்டிருக்குங்க. பக்தர்கள் மதிய உணவிற்காக புறப்பட்டு சென்றாங்க. அதுக்கப்புறம் மாலையில் பக்தர்களின் வெள்ளத்தில் சுவாமி நெல்லையப்பர் தேரும் தொடர்ந்து காந்திமதி அம்பாளின் தேரும் அதனை அடுத்து சண்டிகேஸ்வரர் தேரும் இழுக்கப்பட்டிருக்கு. சுவாமி தேர் இரவு 9 மணிக்கும் அம்பாள் தேர் இரவு 10 மணிக்கும் நிலைய அடைந்திருக்கிறது. வழக்கமாக நிலைய அடையும் நேரத்தை விட வடம் அருந்ததால் சுமார் 3 மணி நேரம் தாமதமாக நிலைய அடைந்திருக்கு. வடங்கள் அடுத்தடுத்து அருந்ததால் 2 பக்தர்கள் தடுமாறி கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டிருக்குங்க. தேர் வடம் அருந்தது குறித்து பக்தர்களிடம் பெரும் ஆவேசமும் பெரும் ஒரு அதிர்ச்சியும் நிலவி வருகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமிழகத்திலேயே 3வது பெரிய தேர் அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமான் நெல்லையப்பரின் தேர் தாங்க. 450 டன் எடை கொண்டிருக்கு. கடந்த 518 ஆண்டுகளாக ஒரு ஆண்டு கூட இடைவேளையின்றி தொடர்ந்து பக்தர்களால் இழுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இவ்வளவு பெரிய தேரை இழுக்க உறுதியான வடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய 4 வடத்தின் உறுதித்தன்மையை தேரோட்டத்திற்கு முன்பே அறநிலைத்துறை அதிகாரிகளும் அறங்காவலர் குழுவினரும் பரிசோதித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இதை முறையாக செய்யலை. கோயிலில் இருந்த பழைய வடங்கள் அடுத்தடுத்து மாற்றப்பட்டும் 4 முறை வடம் அருந்ததால் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்திடம் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வடங்கள் பழையதாகி விட்டது அப்படிங்கிறதுனாலையும் கடந்த டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த மழையால் கோவிலுக்குள்ள மழைநீர் புகுந்ததில் வடம் நனைந்து அதன் உறுதித்தன்மையை இழந்து விட்டிருக்கு. ஆனால் மழை வெள்ளத்திற்கு
பிறகு வெயிலில் வடங்கள் முறையாக வெயிலில் காய வைக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போதே பழைய வடங்களுக்கு பதிலாக புதிய வடங்கள் பின்னப்பட வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் சிவ தொண்டர்களின் கோரிக்கையை கோயில் நிர்வாகமோ அறங்காவலர் குழுவோ காதல வாங்கலங்க. ஆனி திருவிழா கொடியேற்று நிகழ்வின் போதும் தேர் தண்ணீர் பாய்ச்சி சுத்தப்படுத்தும் நிகழ்வின் போதும் வடங்களை மாற்ற சொல்லியும் யாரும் கண்டு கொள்ளல. எந்த ஆண்டும் இப்படி நிகழ்ந்தது கிடையாது அப்படின்னு வருத்தத்துடன் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில சட்டப்பேரவை நெல்லையப்பர் கோயில் தேர்வடம் அருந்ததற்கு விளக்கம் அளித்து இந்து சமயநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னார்னா, ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்களில் 3வது பெரிய தேர் நெல்லையப்பர் கோயில் தேர் ஆகும். 28 அடி அகலமும் 28 அடி நீளமும் 70 அடி உயரமும் கொண்டிருக்கு. அந்த தேருக்கு பின்னாலே இருந்து நெம்புகள் தருவதற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேரின் வடம் அருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.